you're talking about this discrimination, even within the industry, we are finding out this kind of in discrimination, especially in Malayalam industry. Now we are discussing Hema Committee report, and the most undiscussed part is the assistant directors and other junior artists facing lots of what do you say, human right violation. That's the term, I think. So last year there was an allegation against you, came in social media saying that a junior artist was assaulted in the set of Pariyerum Perumal, and a lot of similar incidents are coming out. Can you get a clarification on this topic? What is this? No, last year a post in Facebook came out. In that, I think it was a clip of an interview. In that, the junior artist acted in Pariyerum Perumal has came out and said that there was a lot of abuses happened in the set of that movie. Is that true? Is there any? தெரியல, எனக்கு நீங்கள் சொல்கிறது கரெக்டாக வந்து அவங்க சொன்னது வாக்குமூலமாக யார் சொன்ன வாக்குமூலம் தெரியல. நான் என்னோட போஸ்ட் என்னோட ஷூட்டிங் ஸ்பாட் எப்படின்னு எனக்கு தெரியும். ஓகேங்களா, அவங்க ஆக்டிங் வாங்கியிருப்பேன், அதை வேறு யாராவது தப்பாக சொல்லியிருப்பாங்க, அவ்வளோதான். அவங்க சொல்லலை இது வரைக்கும். என்னோட ஆக்டர்ஸ்க்கு தெரியும் எனக்கு நான் என்னவா எமோஷனலாக ஹேண்டில் பண்ணுறேன், என்னவா ஃபாலோ பண்ணுறேன் அவங்கள அப்படின்னு என்னோட ஆக்டர்ஸ்க்கு தெரியும். ஓகே, என்னோட 3 சினிமாக்களும் என்னோட ஆக்டர்ஸ் தான் சொல்லணும், இன்னொருத்தர் சொல்ல முடியாது. ஏன்னா அவங்க யாருமே என்னோட ஆக்டர்ஸுக்கு என்னோட கண்ணீரும் தெரியும், என்னோட கோபமும் தெரியும். உங்களுக்கு எப்போவுமே வந்து அது மட்டும் தான் தெரியுது. நான் அவங்ககிட்ட கெஞ்சது அவங்களுக்கு வராது. ஓகேங்களா, என் ஆக்டர்ஸ் என் கண்ணீரையும் பார்த்துருக்காங்க, என் கோபத்தையும் பார்த்துருக்காங்க, என்னோட மௌனத்தையும் பார்த்துருக்காங்க, என்னோட அமைதி சைலன்ஸையும் பார்த்துருக்காங்க, என்னோட லோன்லியும் பார்த்துருக்காங்க அவங்க. ஓகே, என்னோட ஆக்டர்ஸ்க்கு என்னோட எல்லா விஷயமும் தெரிஞ்சு என்னோட 4th ஃபிலிம் 4 படத்துலையுமே என்னோட ஆக்டர்ஸுக்கு என்னோட மொத்த கதையுமே தெரியும். எந்த ஆக்டர்ஸுமே மாரி செல்வராஜ் அப்படிங்கிற ஒருத்தனை தெரியாமல் நடிச்சதே கிடையாது, நான் அவங்களை கூப்பிட்டதே கிடையாது. எவ்ரி ஆக்டர்ஸுக்கும் என்னோட ஒட்டுமொத்த கதையும் சொல்லிட்டு தான் நான் ஆக்டிங்கே கூப்பிடுவேன். இங்கே இருக்க எல்லா ஆக்டர்ஸ், நிக்கிலாவாகட்டும், ரஜிஷாவாகட்டும், என் கூட நடித்த எல்லாத்துக்குமே என்னோட ஒட்டுமொத்த கதையும் நான் சொல்லியிருப்பேன். ஒட்டுமொத்த கதையும் அவங்களுக்கு தெரியும். ஓகே, தேங்க்யூ. Thank you for making the clarification. And what is your take on this discussions happening in Malayalam industry regarding